ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிடுங்க. அவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டார் போலரு. காலையிலேருந்து இதே தான் டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக் அது போர் அடிக்குது. இதை விஜய் சார் கேட்டேன். நெல்சன் எதுனா கொடு, எதுனா ஒன்று சொல்லியா அப்படின்னா, எதுனா ஒன்று சொல்ல. டே என்னடா விளையாடுற, ஃபர்ஸ்ட் கிஸ் இங்கே சொன்னீங்கன்னா காலி பண்ணிடுறாங்க நம்மளை. கிஸ் பற்றி நான் சொல்லுவேன், பட் யூஏ தானே 13 இயர்ஸுக்கு மேலே தானே எல்லாம் இருக்கிறோம், பேசலாம் இல்லை, கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது என்ன மனுஷன் பாருங்க. குட் ஈவினிங் எவ்ரிபடி. அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா எப்போவுமே இவ்வளோ வணக்கம் பண்ண மாட்டேன் குனிஞ்சு ப்ரெஸ்ஸுக்கு. ஏன் இந்த வாட்டி இவ்வளோ குனிறேன்னா, இது ரொம்ப சின்ன படம்ன்ட்டு சொல்லிட்டாங்க. இதை கொஞ்சம் தூக்கி போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கான உண்டான 2-3 விஷயத்தையும் சொல்லிடுறேன், இது உள்ளே நடந்த விஷயத்தையும். அப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா உள்ளே வந்துட்டாங்க ஜனங்க, படம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா முதல்ல இது கிஸ்ஸோட விஷயம் அப்புறம் வரேன், இருக்கிறது டைம் கொஞ்சம் தான். முதல்ல அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிவிடுங்க. அவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டார் போலரு. ப்ரெஸ் தானே, ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் ஏசி போட்டுருங்க சார், தேட்டருக்காருங்களே. அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் முக்கியமாக பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ். பேசிக்காக கவின் மற்றவங்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க, எடிட்டர் வரைக்கும் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. இந்த சதீஷை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே. வெரி வெரி ஹைப்பரானவன், சாதாரணமாக இருப்போம். நம்ம சில விஷயம் கேட்டோன்னே இவன் எப்பவுமேங்க தூக்கத்தில் கூட இல்லை, ஏதாவது ஒரு சேஷ்டை பண்ணினே தூங்குறவன். அதனால தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு. அவங்க மாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, ராஜசுந்தரம், இவன் ஒரு வித்தியாசமான பையன் கணேஷ், எப்பவுமே இந்த இது மாதிரியே இருக்கிறாரு. அதே மாதிரி அவர் மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜு மாஸ்டர். ஃபீமேல் ஹீரோயின்ஸ்க்கெலாம் கம்மி. இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான், மேலே விட்டுடுவான். அந்த மாதிரி கேரக்டர் குதிச்சுன்னு. இவன் முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது வெபீர்னுச்சு. சரி என்னடா இது அப்படின்னது, கவின்கிட்டேருந்து ஒரு ஃபோன், அண்ணே நம்ம பையன்தான் அப்படி. நம்ம பையனா சரி என்னடா. ஏன்னா இவனை தளபதி விஜய் இருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். செட்டு உள்ள வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்டுருவான். அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ளே வந்துடுவார். அவருக்கு 10 மணிக்கு தான் வச்சுருப்பான் நெல்சன் ஷாட்டு. ஆனால் யாரெல்லாம் வந்திருக்காங்க சார், டீமே வந்துடுச்சு. எங்களை ஒரு 8 மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் எடுப்போம் எங்களை வச்சு. அந்த டயத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். ஏன் தலைவா கொஞ்சம் லேட்டாக நாங்கள் இல்லைன்னா இவனுக்காகவே வருவார். வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் காமிப்பான் பாருங்க, அவரு ஒன்று சிரிப்பார், சந்தோஷமாயிடும். செட்டே கலகலகலன்னு இருக்கும். அந்த 40 days எப்படி போச்சுன்னே தெரியாது. ஏன்னா அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஒரே ஒரு வார்த்தையால் இன்றைக்கி நான் ஹைதராபாத்தில் இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8-10 படம் நடக்குது. முந்தா நேற்று கூட அலுமினியம் ஃபேக்ட்ரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்குது. அது உள்ளே போனால் எடுத்த உடனே நாக சைத்தன்யா, அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன். அந்த பக்கம் பார்த்தாக்க பூரி ஜெகநாத் படம், நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன். 3 படத்துலேயும் இருக்கிறேன். அப்போது அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தர் இருக்க, அவரு கிட்டத்தட்ட 240 படம் பண்ணிட்டு கின்னீஸ்க்காக ட்ரை பண்ணினார். அவர் என்னை பார்த்துக்க, யாரா நீ, எப்படி ஒரே ஒரு வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் கலக்கிற, நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோ இந்த டேலண்ட்டுக்கு ஒன்று தூ நம்பருங்க. அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு தெலுங்கு எல்லாமே அப்படியே என்ன தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. எனக்கே ஒன்றுமே புரியல. நான் இங்கே பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே, இங்கே என்ன சொல்லுது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவனை இப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரியுங்களா, அதுக்கு நான் விஜய் சாருக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்படின்னா பீஸ்டில் ஒரு லிஃப்ட் சீன், நான் எனக்கு முன்னாடி இந்த டான்ஸர் சதீஷ், அப்போ டான்ஸர் தான், இப்போ தான் டைரக்டர். டான்ஸர் இப்படியே போவோம் கூட 7-8 பேர், இதில் ஹீரோ அவர் நின்று இருப்பார். காலையிலேருந்து
டே இதே தான் டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக் கொடுற போர் அடிக்குது. இதை வந்து விஜய் சார் கேட்டேன், ஏய் நெல்சன் எதுனா கொடு, எதுனா ஒன்று சொல்லியா அப்படின்னா, எதுனா ஒன்று சொல்ல, டே என்னடா விளையாடுற, அங்கங்கே கேமரா இருக்குது, இது என்ன ஒன்றா சொல்லுன்னா, முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு. அப்புறம் இவனை பார்த்து சொன்னேன், டே நீ எதுனா ஒன்று சொல்லு, அது கவுண்டர் நான் அடியும். அதே மாதிரி இவன் சாவு போகிறோம் எது வில்லன் கையில், அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார், அதுக்கு விட்டுங்க, டேய் யாரா நீ சாகும்போது இப்படி ஒரு காமெடி பண்ணுற தெய்வீக குழந்தைடான்ட்டு அந்த கடைசியில் சார் அந்த தூணுங்க. அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்டில் என்னை பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெலுங்குல, ஆனால் அந்த தூணிங்கள அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்காக நான் 20 டைம் பார்த்தேன் நான் அப்படின்ட்டு நானே கிளம்பி எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸு. அதனால இப்போ திடீர்னு இந்த எடிட்டர் உள்ள வரும்போது என்னை அப்செட் பண்ணிட்டாருங்க. என்னடானா தெலுங்கு டீசர்னு காமிச்சா அதில் பார்த்தா எவனோ ஒருத்தன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பாடிக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க எனக்கு பதிலாக. என்னடா டேய் சதீஷ் நீ தானடா டைரக்டர், யார்? அது ஒன்றும் இல்லை தலைவா, நீ வரல பிஸியில் ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க எனக்கே தெரியலன்றான். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ், ஜஸ்ட் ஃபாலோ இட். நாளை காலையில் கூட வந்து டப் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா மைத்ரி அவங்க வேற யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க. இது இல்லை இதுன்னா இதை சொல்ல வந்தேன். அதுக்கப்புறமா இப்போ கம்பேக் டு கிஸ், இவனுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, போகிற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலையுமே இந்த நம்ம ட்ரெய்லரில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அவங்களோட ஃபஸ்ட்டு கிஸ் வந்து பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அது எல்லா இன்டர்வியூலையும் என்னைய கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி மட்டும் தானே வந்திருக்கீங்க எங்களுக்காக, அப்புறம் வர மாட்டீங்களே, அதனால் உங்கள் ஃபஸ்ட்டு கிஸ்ஸை இங்கே சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாருமே காலி பண்ணிடுறாங்க நம்மளை. நானே இப்போ தான் இந்த வயசில் போய் தேடின்னு ஒரு இடமா வந்து அப்படி போய் தெலுங்குல செட்டில் ஆனால் மொத்தமாக இந்தியா விட்டு தூக்கிடலான்னு பார்க்குறேன். இல்லைடா கிஸ் பற்றி நான் சொல்லுவேன், பட் யூஏ தானே 13 இயர்ஸுக்கு மேலே தானே எல்லாம் இருக்கிறோம், பேசலாம் இல்லை கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது என்ன மனுஷன் இன்ட்ரெஸ்ட். அதான் சொல்லுவாங்க சார் நான் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னா அதே ஒருத்தங்கிட்ட சார் நான் பேயை பார்த்துட்டு வந்தேன் எப்படி இருந்தது பேய், அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலில் இங்கே காமிக்கிறாரு. சரி போகிறேன். இது உண்மையான நிகழ்வு நடந்தது. 2 மினிட்ஸில் ஒரு சின்ன குட்டி கதை சார். ஒரு 21 வயசு இருப்பேன் எனக்கு. அந்த டயத்தில் சரக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடுவோம் நானும் என் ஃப்ரெண்டும். அவன் வந்து எப்படியாப்பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான். எனக்கு அப்போயே நான் வந்து பியர் தான், ஒரு பியர் ஆக்சுவலி மண்ணில் படுத்துருவேன். உண்மை அது எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே இந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள், அது பக்கத்தில் மண் இருக்குது சாமியாக அடி, அதில் போய் உட்காந்து அடிப்போம். அடிச்சுட்டு ஒரு 3-4 மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடும். இதுதான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இது மாதிரி நடக்கும். ஒரு வாட்டி நான் போகும்போது 2 பொண்ணுங்க எங்கே இருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன், ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்தது. அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்கிறீங்களான்னு. என்னங்க? இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம், மண்ணில் தானே உட்காந்துருக்கேன், இதை பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு தெரியாது, நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக, அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம. அப்படின்னும் போது சரி பார்த்துக்கலாமே, அது என்ன வச்சுடுங்க அப்படி. எனக்கு இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்னு ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு. அப்படி கிட்ட போனேன், எக்ஸ்கியூஸ் மீ, ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல. ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் நம்மளோட ஓட்டை இங்கிலீஷாக இருக்கும். அவள் கேட்டா என்ன வேணும் என்ன ஒன்று பின்னாடியே தத்துனேன். முதல்ல அது அந்த உருவமே பயங்கரம். அதுக்கப்புறம் கிட்ட போய் அது மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும், டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன். ஆக்சுவலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டுருவோன்ட்டு போட்டா. அவள் என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெறல்றேன்னு. ஐயோ எங்கள் நாட்டிலலாம் அது பெரிய தப்பான விஷயம், கேட்ட உடனே செருப்பட்டு அடிச்சிடுவாங்க. ஆனால் நீ எவ்வளோ சாதாரண மாதிரி. எஸ் ஐ வில் கிவ் யூ ஆன் ஒன் கண்டிஷன்னா. என்னம்மான்னு? ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணு வந்தால் நான் உனக்கு கொடுக்குறேன்னா. ஆஹா
இது என்னடா இதுன்ட்டு மச்சான் சரபஜி அப்படியே உட்காந்துனாரு, துணியெல்லாம் பார்த்துக்கோ, நான் இவங்க கூட அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வரேன். அவன்கிட்ட சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பனியன் அவுத்து போட்டு வெறும் ஷார்ட்ஸோட இவங்க கூட எகிரிட்டேன். உள்ளே போகிறேன். இந்த மேட்ரே எடுக்க மாட்டேன்றாளுங்க. அவளுங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவ்வளோ வந்துட்டு தண்ணி, எவ்வளோ வந்துட்டு, ஏன்னா நம்மளுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. இவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன். இதுக்கு மேலே போனால் என் உயிர் போயிடும். இங்கே கொடுக்கறதுனா கொடு, இல்லாட்டினா நான் போயிடுறேன். இந்த இடத்துலேருந்து பார்க்குறேன் சரபோஜியை இத்தனோண்டு தெரியுதான். முதல்ல தெரிஞ்சு இவ்வளோண்டு தெரியும். ஐயோ கணேசா, இங்கேருந்து போகலன்னா நீ போயிடுவிடான்னு கிட்ட போய் தைரியமா, இஃப் யூ கிவ் ஐ வில் ஸ்டே பேக், அதர்வைஸ் ஐ வில் கோ பேக்னா. இல்லை கொடுத்துட்றேன். இவ்வளோ தூரம் இது பண்ணேன், குடுறீன்ற பக்கத்தில் இருக்கிறவன். நீ குடுன்னு, நீ குடுறி அப்படி. இது என்னடா சண்டை ஆகுது. இதில் வேறு எனக்கு ரொம்ப மிதக்கவும் முடியல, கால் அப்படியே அவளும் பாட்டு ப்ரொசீட் ஆகினே இருக்கிறாங்க லென்த்தா. இதில் வேற போகும்போதே ஒருத்தன் சொல்லிட்டு போனான், ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க, பாறை இருக்கும் அப்படின்னா. பாறையா? ஐயோ அப்படின்ட்டு பயத்தில் இருக்கு, இதெல்லாம் வருது அப்படின்னா. ஒருத்தி வந்து மாட்டேன். நான் முதல்ல கேட்டேன், அவளே பார்த்தா டக்குன்னு சரி கருப்பாக இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி இருக்கிறான்ட்டு போயிட்டு ஒன்று அச்சு விட்டா பாருங்க. அதான் பார்த்தீங்களா, ஒன்று சங்கு ஊதுறான். மெஜாரிட்டி ஃபஸ்ட்டு டைமுங்க இதான். நீ கேட்டிய கவின், அதான் ஃபஸ்ட்டு கிஸ்னா இவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்சிட்டிவ் ஏரியா. நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லையா. அப்படியே கொயினாகி டக்குன்னு உள்ளே போயிட்டேன் சார். தண்ணி உள்ளே போனால் 2 அடிக்கு ஆழம். இது தெரில. ஏன்னா அந்த கேப்பில் அந்த மீட்டரில் உள்ளே போயிட்டேன். அது உள்ளே போய் என்ன சார் ஒரு 1.5 லிட்டரு உப்பு தண்ணியை குடிச்சிட்டேன். குடிச்சு இந்த புகழ் மேலே வந்து பார்த்தேன். ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேலே முடியாது, என்னை கொண்டு போய் விட்டுருங்க, பின்னாடி பிடிச்சிக்கிடான்ட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்தால் கால் பட்டது தான் தெரியும். அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்கி அந்த அந்த 1.5 லிட்டர் உப்பு தண்ணியை எடுத்தான். அது சொல்ல வர இந்த ஃபஸ்ட்டு கிஸ்ன்றது, இந்த கிஸ்ஸுன்னும் போது எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துட்டு, அதனால் அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது. பட் இதை ரொம்ப பெருசாக போட்டுருக்கீங்க, கிட்ட தயவுசெய்து சின்னதாக போட்டுருங்க. ஏன்னா இது பெருசாக போட்டால் எங்கள் வீட்லேயே முதல்ல செருப்படி விடுறோம். அதனால் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டீங்கன்னா. இது தலைமை. ஐயோ இவர் வேற ஏற்றி விடுறேன். ஸோ இதுதாங்க உண்மையான விஷயம். அதுக்கப்புறமா நிறைய கிஸ்கள் அது வேண்டாம், இந்த இடத்துல நம்ம பர்சனலாக பேசிக்குவோம். ஸோ மற்றபடி என் பையன்னு ஒருத்தன் நடித்தான் பாருங்க, வால் நம்பர் 1 சார். அவனுக்கு வால் மட்டும்தான் சார் வைக்கல, மற்றபடி ஒரு சீன் சொல்லிட்டு போவான், உடனே இப்படி திரும்பி நின்றுக்குவான், இப்படி பண்ணுவான், அப்படி பண்ணுவான். கவிஞருக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். அண்ட் விஜய் பெரிய ஒரு நடிகனாக வர்றதுக்கு எல்லா வித லட்சணமும் இருக்குது, அவன் மூஞ்சிலே தெரியுது பாருங்க. அதே மாதிரி அந்த டிஓபி அவர் எங்கே நிற்கிறாரு, எதுக்கு நிற்கிறாருன்னே தெரியாது. யாரோ மாதிரி இந்த நம்ம இவங்க வருவாங்கள்ல கெஸ்ட்டுங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அடி ஓரத்தில் நிற்பா, அது மாதிரி அவர் விருந்தாளி மாதிரியே வந்துட்டு விருந்தாளி மாதிரியே போயிட்டார். ஆனாலும் ஃப்ரேம்லாம் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும், அவ்வளோ நீட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா எடுத்துருந்தார். அது கவின் பற்றி உங்களுக்கு சொல்ல தெரியல, டாடாவில் சக்ஸஸ் ஆன ஒரு பேரு. இதில் ரொம்ப இதுவே வந்து இப்போ இந்த படம் ஜெயிச்சே ஆகணுன்ற இதில் நிற்கிறது சதீஷ் தான். அது வந்து நீங்கள் நினச்சா பண்ணி விடலாம், அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏதாவது ஒரு பொய்யை சொல்லியாவது அவனை தூக்கி விட்டு தைச்சு, ஏன்னா உங்களை காமிக்க முடியாது படத்தை இப்போ இது மாதிரி. அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் ராகுல், அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, அவரையும் படம் முடிகிற வரைக்கும் எனக்கு இவனுங்க காட்டல. இந்த ஹீரோயினையும் எனக்கு காட்டவே இல்லை. ஆனால் அந்த பொண்ணை டீசெண்டாக சொல்லிட்டு போது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு எங்கம்மான்னு கேட்டிருப்பேன். சரி எதுக்கு விட்டுடுவோம், காட்டவே இல்லை சார், ஒரு சீன் கூட வைக்கல. அவ்வளோ அழகாக பொத்தி அழகாக எடுப்பானுங்க நம்ம பசங்க. அதில் சதீஷ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, அதனால் நம்பி பண்ணலாம். வேறு யாரையாவது விட்டேன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், அவர் இது
யார் அவரு? நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலி இந்த படத்தோட இனிஷியலாக இவ பேசுனது அணியை வச்சு தான் இது ஃபுல்லாகவே பிளான் ஆச்சு. அது என்னன்னு தெரியல, என்ன மிஸ்பிஹேவியர் ஏதாவது இருந்திருக்கலாம். அது உள்ள டெப்த்தை போக தேவையில்லை. அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஜிம்மா இல்லை, அப்படி கிடையாது. தப்பான பேர் சொல்லி கூப்பிடவே கிடையாது. ஜென் மார்டின். ஏன்னா நம்மளுக்கு ரெமி மார்டின் தான் ஞாபகம் வருது. ஓகே, இது என்ன ஜென் மார்டின் அவரோட இசை நம்ம போட்டு காமிச்சிட்டிங்களா? ஓகே, அதனால அது ஒன்று. நீங்கள் கூட நல்லா பேசுகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய பசங்க கூடயே வச்சுக்க மாட்டேன். அதுதான் என்னோட ப்ராப்ளம். எனக்கு எப்படின்னா கேர்ள்ஸுங்க கூடயே நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரோ மைண்டாக இருக்கும். பசங்க எப்படின்னா கலைஞ்சிடுவானுங்க. இப்படி போனால் அதை இதை மறந்துடுவானுங்க. இப்போ நான் கேட்குறேன், ஏன்டா அந்த தெலுங்கில் நான் தானே பேசணும், என் வாய்ஸ் தானே அங்கே இது எதுனா எனக்கு தெரியலையே தலைவா, என்னது தெரியலையே தலைவாவா. இதே ஒரு பொண்ணு டைரக்டராக இருந்துன்னு வச்சுக்கோ, நோ இட் வில் நாட் ஐ see that அப்படின்னு ஒரு கெத்தாக சொல்லும். இவனா இருக்கு, உன் மேலே தான் முடிஞ்சிடுச்சு, நீ என்ன தண்ணி அந்த மாதிரி ஆட்டிடியூட்டு பசங்களுக்கும் பொண்ணுக்கும். பொண்ணுன்னா கொஞ்சம் டெடிக்கேட்டாக இருப்பாங்க, பசங்கன்னா கொஞ்சம் தன்னாவட்டாக இருப்பானுங்க. அதான். உங்களுக்கு இந்த செலிபிரிட்டி க்ரஷ்ன்னு யாராவது இருக்காங்களா சார் கரண்டா? நீங்கள் தேவையில்லாமல் புல் பண்ண அந்த மாதிரிலாம் எனக்கே பிடிக்காது. ஓகே, பிடிக்காதான் விட்டுறலாம் சார். ஆமாம், எனக்கு பிடிக்காதுன்னா என்னென்னா தட் இஸ் நம்ம சாதாரணமாக வந்தோமா இருந்தோமா போனோம். ஏன்னா நம்ம லைஃப் டைமே கம்மி. இதில் அந்த செலிபிரிட்டி இது இல்லை, அவங்க காட்டுற கெத்துக்கெல்லாம் நம்ம ஆளே கிடையாது சார். நம்ம டவுன் டு எர்த். ஓகே சார், சூப்பர் சார். அப்புறம் வேற ஏதாவது கிஸ் பற்றி சார்? எதை வேணா என்ன சிச்சி இவன் போகிற போகல நீ இறங்கி போய் என்ன பண்ண போறீங்கன்னு வரைக்கும் கேட்பாங்க. I am not that kind. Okay. I have a class, I have people, I have a reputation, I have something in the society. Okay, don't pull me to that level. What? சரி, ஓகே, தட்ஸ் ஆல். Thank you, sir. ஆல் தி பெஸ்ட் ஃபார் கிஸ் அண்ட் கிஸ் டீம். ப்ரொடியூசர் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா நாளை காலையில் கூட கூப்பிடுங்க, 2 ஹவர்ஸில் தெலுங்கு பேசி முடிச்சிடுவேன். அதுக்காக வேற எவனாவது வாய்ஸை போட்டு என்ன இங்கே கொலை பண்ணிடாதீங்க. இறங்கினாலே அடிச்சு மூஞ்சிலாம் ஒட்டிடுவானுங்க. தெலுங்கு பீப்புள் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க என் மேலே. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். ஓகே, தேங்க்யூ, பை பை, டேக் கேர். எல்லாருக்கும் திருப்பி இந்த இந்த படத்தை எப்படியாவது தேத்தி விட்டுருங்க. ஓ தாடி, அங்கன்னு ஒண்டின்னு இருக்கம்மா, இவ்வளோ தொண்டைக்காய பேசுகிறேன், இது உள்ள போய் நோண்டினே இருக்கேம்மா. தடி, டேக் கேர் தடி. கை காமிச்சிட்டாரா தூக்கி விட்டுருவான். அந்த காலத்துலேன்னு தெரியுமா, அதனால தான். ஆமாம், ஓகே, பை 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 பை.